கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். எப்பவும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் வேதத்துல இருக்கிற வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். இன்னைக்கு வேதத்துல நடந்த ஒரு நிகழ்வை 2 நிகழ்வை குறித்து அதன் மூலமாய் நம்ம பேசுகிறார். என்ன வார்த்தை, என்ன நிகழ்வு, எதை பத்தியான நிகழ்வு அப்படின்னா வியாதி அண்ட் மரணம். வியாதியும் மரணமும். இன்னைக்கு வியாதி தருவாயில, வியாதியில, மரணத்துல சில பேர் அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்காது. ஆனா அது வாழ்க்கை முழுவதும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய வியாதியா இருக்கும். சோ அந்த மாதிரியான வியாதிகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அதோட மட்டும் இல்லாமல் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், வியாதி ரொம்ப நாளாகி மரணிக்க போற தருணத்துல இருக்கிற அவர்களையும் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு மரணத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி அவர்களுக்கு புது ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு ஒரு உயிரை கொடுப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இடத்துல வந்திருக்கிறாரு. அப்படிதான் ஒரு நிகழ்வு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்த, இப்பயும் உயிரோட இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பூமியில மனுஷனா இருக்கும்போது அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு, வியாதிஸ்தர்களை சுகமாக்குனாரு, ஏன் மரிச்சு போனவங்களை கூட உயிரோடு எழுப்பினாரு. அதுல ஸ்பெஷலா மரித்த லாசருவை 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணிட்டாங்க, அவரையும் உயிரோட எழுப்பினாரு. இப்பதான் இயேசு கிறிஸ்து பூமியில இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, ஆனா ஆவியா இருக்கிறாரு. ஆனா பூமியில அவர் மனிதனா, அவர் சரீரத்துல இல்லையே, அவர் எப்படி சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம எப்படி நினைச்சிட்டு இருந்தோமோ அதே போலதான் அவரு கூட இருந்த 12 சீஷர்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலா பேதுரு அவங்க எல்லாருமே 12 சீஷர்களுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இயேசு வந்தாரு, நம்மள செலக்ட் பண்ணாரு, ஊழியம் செய்யறதுக்கு செலக்ட் பண்ணாரு. 3 வருஷம் அவர் கூட ஊழியம் செஞ்சோம், நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள். ஆனா சீஷர்கள் அதிசயம் அற்புதங்கள் செய்யல, அவர்கள் வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கல, மரித்தவர்கள் உயிரோடு இருப்பல. ஆனா இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனா இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மூலமாக அற்புதங்களை செய்தார். அததான் நம்ம பார்க்க போறோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா இருக்கும்போதுதான் அதிசயம் அற்புதம் செய்தார், இதுக்கெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் தான் இப்ப பூமியில உயிரோடு இருக்கிறாரு, ஆனா ஆவியா இருக்கிறாரு. ஆனா அவரு மாம்சமா இருந்துதான் செஞ்சிருப்பாரு, இப்ப அவரு இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தத்துல இருக்கலாம். அப்படிதான் சீஷர்களும் இருந்தாங்க. அவர்களுக்கு அவர் மரித்தாரு, உயிரோடு எழும்பினாரு, உயிரோடு எழும்பி சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. நிறைய தடவை 50 நாளும் தொடர்ந்து தரிசனம் கொடுத்து காட்சி கொடுத்து அவங்க கூட சரீரமாகவே அவர்களோட பேசினார். அதுக்கப்புறம் 50வது நாள் அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறமா அவரு உயிரோடு எழுந்து தரிசனமாகி அதுக்கப்புறமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்ப போகும்போது என்ன சொன்னாரு, நான் உயிரோடு எழும்பி 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு கற்பித்ததை உங்களுக்கு சொல்லுங்க, சாட்சிகளா நான் உங்களுக்கு சொன்னதை, நான் எப்படி உங்களுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினது, வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குனதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீங்க என்ன பண்ணுங்க, நான் செய்யற மாதிரி நீங்க செய்யுங்க. நீங்க செய்யுங்கிறத மட்டும் அப்படிங்க தாண்டி நான் உங்க மூலமா செய்வேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அவர் மூலமா தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். போனதுக்கு அப்புறமா பேதுருக்களும் அப்ப 12 சீஷர்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு தேவனாகிய பிதாவினிடத்துல போயிட்டு பரிசுத்த ஆவியாய் திரும்ப மீண்டும் வந்தாரு. மீண்டும் அவர் பரிசுத்த ஆவியாய் 12 சீஷர்கள் மேலையும் எப்ப வந்தாரோ அன்றையிலிருந்து சீஷர்களும் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அதாவது வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பது, பிசாசு பிடித்தவர்களை பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுப்பது ஆன காரியங்களை சீஷர்களும் செய்தார்கள். அது வரைக்கும் அவர்கள் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் செய்யல. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியாய், பரிசுத்த ஆவியாய், அசுத்த ஆவியில பரிசுத்த ஆவியாய் அவர் 12 சீஷர்கள் மேலும் வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் அற்புதங்கள் செய்தார். அப்படிதான் ஒரு அற்புதத்தை 12 சீஷர்ல ஒருத்தர் தான் பேதுரு அப்படிங்கிறவர் ஒரு அதிசய அற்புதத்தை, வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குறாரு.
மரித்த ஒருத்தரை எழுப்புறார், உயிரோடு எழுப்புறார். அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டுல நியூ டெஸ்டமனில அப்போஸ்தலர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க 33ஆம் அதிகாரத்துல இருந்து 33ஆம் வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம். 33ல இருந்து 34 வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வியாதிஸ்தரை சுகமாக்குறாரு. அதுக்கப்புறம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னா ஒரு மரித்த ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை உயிரோடு எழுப்புகிற ஒரு நிகழ்வு. யாரை எந்த வியாதிஸ்தரை எழுப்புறாரு, எந்த மரித்தவரை உயிரோடு எழுப்புறாரு நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ 33ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 32லயே படிக்கலாம். 32ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான் இடத்திற்கும் போனான். 33ஆம் வசனத்துல அங்க 8 வருஷம் அங்க போய் எங்க அப்படி போறா அப்படின்னா லித்தா ஊருக்கு போய், அதாவது லித்தா ஊர் எங்க இருக்குன்னா ஒரு யூதேயா, கலிலியா, சமாரியா நாடுகளில் எல்லா இடத்துலயும் போயிருக்கிறாரு. அங்க ஒரு இடத்துல லித்தாங்கிற ஊர்ல போய் அங்க போற இடத்துல ஒருத்தருக்கு 8 வருஷமா எதுல இருக்கிறாருன்னா திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா. அந்த திமிர்வாதம் பிடிச்ச அந்த நோய் உள்ள மனிதன் பேர் என்னன்னா ஐனேயா. அந்த ஐனேயாவுக்கு என்னன்னா 8 வருஷமா திமிர்வாதம், அவரால எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்கையாவே இருக்கிறாரு, எதுவுமே பண்ண முடியாது அவரால். ஈவன் ரெஸ்ட் ரூம் அது கூட போக முடியாது, படுத்த படுக்கையிலே எல்லாமே போயிட்டு இருக்கிறாரு. அதாவது திமிர்வாதக்காரனா உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள மனுஷனை கண்டான். எப்படி இயேசு போய் வியாதிஸ்தர்களை தேடி தேடி போய் சுகமாக்குறாரோ அதே போல பேதுருவும் கண்டு பேதுரு அவனை பார்த்து ஐனையாவே அப்படின்னு கூப்பிட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து கூப்பிடுவாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவ போல இவர் எந்த அடிப்படையில இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனா இருக்கிற மனித சரீரம் இருக்கிற காலத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீஷர்களை பார்த்து சொல்றாரு, 12 பேரை பார்த்து, நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால என்னை நம்புகிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் அவர் சொல்லியிருக்கிறார்ல, என்னை நீ விசுவாசிச்சீங்க, என்னை நம்புனீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், என்ன போலவே வியாதிஸ்தர்களை சுத்தமாக்கலாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பலாம், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தலாம், பிசாசு பிடித்தவர்களை விடுதலைப்படுத்தலாம், அவங்களை குணமாக்கலாம் அப்படி சொல்லிட்டு, நான் என்ன வேலையெல்லாம், நான் என்னென்னலாம் அதிசய அற்புதம் செய்யறனோ அதெல்லாம் நீங்களும் செய்வீங்க. அது மட்டும் இல்லாம நான் செய்யறத காட்டிலும் நீங்க அதிகமா செய்வீங்க. எப்போ? என்னை விசுவாசிக்கும் பொழுது, என்னை நம்பும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது இதெல்லாத்தையும் பார்க்கலும் செய்வீங்க அப்படி சொல்லிட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில அவர் செய்யறாரு. அதே போல இயேசுவை போலவே அவர் என்ன பண்றாரு, இயேசுவை போலவே போய் வியாதிசர்களை பாக்குறாரு, அவர்களை பாக்குறாரு, அவரை தொடுறாரு, அவங்கள பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பேதுரு அவனை பார்த்து ஐனையாவே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு, அவருக்கு என்ன சொல்லல, பேதுருக்கு யாரும் இவர் பேர் ஐனையான்னு சொல்லல, இவரே போய் ஐனையா அப்படின்னு ஒரு வெளிப்பாடோட அவர் ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி, ஹோலி ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி என்னன்னா அவருடைய அவருக்குள்ள இருந்தது பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி பேதுருக்குள்ள போனதுனால பேதுரு என்ன பண்றாரு, இப்ப நம்மளால போய் ஒருத்தவங்களுக்கு இப்ப யாருன்னே முன்ன பின்ன தெரியாதவங்க பேரை நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா சொல்ல முடியாது. இப்ப பேதுரு ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அவரால் அதெல்லாம் சொல்ல முடியல. எப்ப அவன் விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பரிசுத்தாவியா இருக்கிறாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன், என்னால என்ன பண்ண முடியும், எல்லாரையும் சுகமாக்க முடியும், நான் இயேசு கிறிஸ்துவ போல நானும் ஊழியம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், அடையாளம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். அவன் விசுவாசிச்சதுனால பரிசுத்தாவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து இவன் பேரு ஐனையா அப்படிலாம் சொல்லி கொடுக்கிறார். யாருன்னே தெரியாத ஒருத்தனை பேர் சொல்லி கூப்பிட்டு ஐனையாவே என்ன பண்ணு, அவனை பார்த்து ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான்.
உன் படுக்கை அவர் படுக்கையில தானே கிடக்குறாரு, ஏன் அவர் படுக்கையை நீயே போட்டுக்க அப்படின்றாரு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, அவரால் என்ன பண்ண முடியல, அந்த இடத்த விட்டு அவரால் எந்திரிக்க கூட முடியல, அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு வந்து அவரால் அவர் வேலையோ அவர் ட்ரெஸ் மாத்துறதோ இல்ல எந்த வேலையுமே அவரால் வந்து சுயமா செய்ய முடியாது, மற்றவர்கள் செஞ்சுதான் அவர் ஈவன் அவர் தூங்குறதுக்கு படுக்க போட்டா கூட மத்தவங்க தான் வந்து போட முடியும். அதுதான் செய்யறாரு. உன்னால உன் வேலையை உன்னால என்ன பண்ண முடியும், நீ செய்யி. உன்னை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, குணப்படுத்தி விட்டாரு, உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் வேலையை என்ன பண்ணு, உனக்கு ட்ரெஸ் மாட்டுறது இல்ல கூட குளிக்க வைக்கிறது இல்ல வேலைக்கு போறது உன்னுடைய படுக்கையை நீயே போட்டுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை நீயே செய்ய, உன்னை இயேசு கிறிஸ்து குணமாக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். அதே போலதான் இன்றைக்கு யாரெல்லாம் வியாதி ஒரு மரணத்திற்கு எதுவான வியாதியா இல்லாம இருந்தாலும் வியாதியா இல்லாட்டினாலும் வாழ்க்கை முழுவதும் நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பார்த்து உங்களுக்கு மகனே மகளே, நீ உன் படுக்கை விட்டு எழுந்திரி, நீ என்ன பண்ண போற, இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து உங்களை குணமாக்குகிறார். மகனே மகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை குணமாக்கி விட்டார், நீங்க அந்த வியாதியிலிருந்து குணமாகிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சுச்சுவேஷன், இன்னொரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னா, 35ஆம் வசனத்துல 36ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்றும் அர்த்த கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அதாவது யோப்பா அப்படிங்கிற ஒரு சிட்டியில ஒரு தபித்தாள்ங்கிற ஒரு சீஷர்ன்னு சொல்ற போல, இது பெண்ணா இருக்கிறதுனால சீஷி அப்படின்னு சொல்றாங்க. தபித்தாள், அந்த தபித்தாள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தொற்கால் அப்படிங்கிற அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஒரு சீஷி இல்லையா, அதனால அவங்க வந்து எல்லாருக்கும் தர்மம் செய்யறாங்க, நல்ல கிரியைகளை செய்யறாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்நாட்களில் அவள் வியாதி வந்துடுது. அவங்களுக்கு வியாதியானது மட்டும் இல்லாமல் மரணம் அடைந்துடுறாங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால், அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டுல வச்சுட்டாங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டா, வியாதிப்பட்டு மரிச்சு போயிட்டா. மேல் வீட்டுல, அவங்க வீட்டுல மாடி வீட்டுல கொண்டு போய் என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்க, உடனே அவங்க கேள்விப்படுறாங்க, பேதுரு வந்து என்ன பண்றாரு, பக்கத்துலதான் இருக்கிறாரு, பக்கத்து ஊர்ல லித்தா ஊர்ல தான் இருக்கிறாரு. அந்த லித்தா ஊரும் யோப்பா பட்டணமும் என்னதான் பக்கத்துலதான் இருக்கு. சோ பக்கமா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, பேதுரு இங்கதான் இருக்கிறாரு. அதே போல இருக்கிறதுனால அவர் வந்து என்ன பண்றாரு, ஏற்கனவே ஒரு வியாதிஸ்தனை சுகமாக்கிறாரு, அதே போல இவங்களையும் சுகமாக்கிடுவாரு, இவங்களை உயிரோடு எழுப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விசுவாசத்துல என்ன பண்றாங்க, போய் எதனால அப்படின்னா, இவ வந்து அந்த அளவுக்கு என்ன பண்றா, யாரோ என்னமோ செத்து போயிட்டா நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வந்து போகல. ஏன் அப்படி போக முடியல அவங்களால அப்படின்னா, இவ அவளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணா, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து வந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொள்றாள். நம்ம வந்து நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா, மரித்துட்டோம் அப்படின்னா, அப்பா மரித்துட்டாங்க அப்படின்னு யாரும் நம்மள நினைக்க கூடாது. ஐயோ மறிச்சிட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, இவங்களை எப்படியாவது இப்ப மறிச்சிட்டாங்க அப்படின்னாலும் மனிதர்களால நம்மளால மறிச்சிட்டாங்க, ஏதோ வியாதிஸ்தர்களா இருந்தாவது, வியாதியா இருக்கும் போகும்போதாவது ஏதாவது உதவி செய்யலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம், இவங்கதான் மறிச்சிட்டாங்களே, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டுதான் நம்மளால, இதே நானா இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம், இந்த காலத்துல அப்படிதான் போயிருப்போம். ஆனா அவங்க விசுவாசம் இருந்தாங்க. பேதுரு வந்து வியாதிஸ்தனை சுகமா இருக்கிறாரு, அப்ப கண்டிப்பா மறிச்ச இவங்களையும் குணமா உயிரோடு எழுப்புவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல, மறிச்சாலும் பரவாயில்ல, இவங்க நமக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாங்க, நற்கிரிகளை செஞ்சிருக்காங்க, தர்மங்களை செஞ்சிருக்கிறாங்க, அப்ப இவங்க நமக்கு உயிரோட இருந்தா இன்னும் நிறைய செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதுல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம மத்தவங்களுக்கு நற்கிரியைகளை தர்மங்களை நம்ம செய்யும் பொழுது, நாம் மறித்தாலும் நம்ம எப்படியாவது உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பது மற்றவர்கள் பிரயாசப்படுவார்கள். அப்படிதான் அவர்கள் பிரயாசப்பட்டு பேதுருவை போய் பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாருமே வந்து கூட இருக்கிறவங்க தான், பக்கத்துல யாரெல்லாம் இவங்க உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, பேதுரு கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி, இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சீஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டில் அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது
தொற்கால் தங்களுடனே கூட இருந்த என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது என்ன யாருக்கெல்லாம் இவங்க உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா விதவைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. விதவைகள்லாம் அழுகுறாங்க. அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த ட்ரெஸ் செஞ்சு கொடுக்குறாங்க, ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாங்க. அவங்களே கையால வாங்கி கொடுக்கல, கையால அவங்களே தச்சு கொடுக்குறாங்க. காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். சொல்லிக்கிட்டு அவங்கள சுத்தி காப்பாத்துங்க, எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி பிரேதம், அதாவது பாடி முன்னாடி நின்று புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு, எப்படி இயேசு கிறிஸ்து லாசருவே எழுந்திரு அப்படின்னு சொன்னாரோ, அது மட்டும் இல்லாம நிறைய மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும் போது மகனே உயிர் எழுந்திரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே போல பேதுருவும் தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவர்களாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். சோ உயிரோடு எழுப்பிட்டார். பேதுரு என்ன பண்ணிட்டார்? தன் விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் மீது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது வியாதிஸ்தர்களையும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அது போல நானும் உயிரோடு எழுப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினால், அளவற்ற விசுவாசத்தினால அவரும் அந்த அற்புதங்களை அறியாதீங்களே செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் வியாதி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து, உங்களை மகனே மகளே இன்றைக்கு நான் உன்னை குணப்படுத்திட்டேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே போல யாரெல்லாம் மரிக்க போற நேரத்துல இருக்கிறாங்களோ, மரிக்கிற தரிவாயில இருக்கிறாங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. ஒருவேளை உங்களால கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க மரிக்க போற நேரத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர் கண்டிப்பா உங்களை உயிரோடு எழுப்புகிறார். ஒருவேளை மரித்த பாதி உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை உயிரோடு எழுப்ப போகிறாரு அப்படிங்கிற சொல்றாரு. சோ இதே போலதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே இது பைபிள்ல நடந்த கதை, பைபிள்ல கதையெல்லாம் ஒரு நிஜம், பைபிள்ல நடந்த ஒரு வரலாறு, அது பைபிள்ல நடந்துச்சு, இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சுட்டா கண்டிப்பா நடக்கும். அதுல நானும் ஒரு சாட்சி. ஒண்ணுமே இல்லைங்க, போன மாசத்துல எனக்கு கால் வீங்கிக்கிட்டே இருந்துச்சு. வீங்கிட்டு இருந்துச்சு. போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றப்போ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. அதோட மட்டும் இல்லாம தொண்டையும் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றப்ப, டெஸ்ட் சொல்றப்ப தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் வந்துருச்சு. ஹீமோகுளோபின் 9ல தான் இருக்கு, தைராய்டும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு டப்பால கொடுத்தாங்க மாத்திரைய. அந்த டப்பா நான் கேட்டேன் டாக்டர் இந்த மாத்திரை இந்த டப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, நீங்க அந்த டப்பா முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டப்பா வாங்கி போடணும். இது எவ்வளவு நாளைக்கு அந்த டப்பா முடிய வாங்கி போடணும். நீங்க நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த டப்பா மாத்திரைய வாங்கி போடணும், காலையில போடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனா அதுக்காக நான் மாத்திரை மருந்து டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனாலதான் என்னால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது, தைராய்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்காக நான் மாத்திரை மருந்து நான் வேணாம்னு சொல்லல, எதிரியல. மாத்திரை மருந்து ஒரு நாள் சாப்பிடலாம், 3 நாள் சாப்பிடலாம், மினிமம் 3 நாள் சாப்பிடலாம், மேக்சிமம் ஒரு வாரம் சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிட்டா மாத்திரை மருந்து, அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம டாக்டர்ஸே அததான் சொல்லுவாங்க இல்ல. சோ ஒரு வாரத்துக்கு மேல ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தோ நான் சாப்பிட்டோம் அப்படியா, தமிழ்லயே பழமொழி இருக்குல்ல, விருந்து மருந்து 3 நாள் தான். 3 நாள் சாப்பிடலாம், மேக்சிமம் ஒரு வாரம் சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிட்டா அது என்னதுதான், அது ஒரு சாபம் தான், ஒரு சாபமான வாழ்க்கை இல்ல. வாழ்க்கை முழுவதும் ஒரு மாத்திரையை சாப்பிடணும்னா அது எப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கை இல்ல. அது எனக்கு தோணுச்சு, என்னடா ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு வாரம் அப்படி சாப்பிடலாம், ஏதோ சரி அப்படியே வச்சுட்டாலும் ஒரு மாசம் சாப்பிடலாம். இது என்ன ஒரு வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடணும்னா அது ஒரு வாழ்க்கையா? அது அது ஒரு நல்ல வாழ்க்கையே கிடையாது, ஒரு சாபமான வாழ்க்கையாச்சு அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் மாத்திரை சாப்பிட்டேன் தான், சாப்பிடலன்னு நான் சொல்ல மாட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன். ஆனா எனக்கு அந்த மாத்திரை மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது. மாத்திரை சாப்பிட்டா நல்லா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனாலும் அந்த மாத்திரையை காட்டிலும் மாத்திரை விட பவர் உள்ளவர், வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து, அவரால குணமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணேன்னா, டெய்லியும் காலையில இல்ல, டெய்லி இது எப்ப நடந்ததுன்னா, போன மாசம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் போல, இது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து
ஒரு தேர்ஸ்டே வரைக்கும் நான் என்ன பண்ணேன், தேர்ஸ்டே வரைக்குமே நான் அந்த இதை செஞ்சேன். என்ன செஞ்சேன் அப்படின்னா, டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை 20 தடவையாவது நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த நம்ம டெய்லி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மாத்திரை அப்படின்னா 3 நாள், இல்லாட்டினா ஒரு ஒரு வாரம், மேக்சிமம் ஒரு மாசம் சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா அது என்னது வாழ்க்கை தான், சாபமான வாழ்க்கை தான் இல்ல. அது ஒரு சாபம் நிறைஞ்ச வாழ்க்கை மாதிரி தானே இருக்கு. நம்மளுக்கே தோணுது இல்ல, என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, எப்ப பார்த்தாலும் டெய்லி மாத்திரை சாப்பிடுறமே அப்படின்னு தோணும் இல்ல. அந்த விதத்தை தான் எனக்கு தோணுச்சு. இதற்காக தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். இந்த சாபத்தை போக்குறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றார், நான் சிலுவையில சுமந்து எதுக்காக சிலுவை சுமந்தார் அப்படின்னா, நம் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுறதுதான். அப்ப இது சாபமான வாழ்க்கை தானே. வாழ்க்கை முழுவதும் ஒரு மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்னா அது ஒரு சாபமான வாழ்க்கை. இந்த சாபத்தை போக்குவதற்காக தானே என் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தாரு. அப்ப ஏன் நான் இந்த சாபத்துல இன்னும் இருக்கணும் அப்படின்னு ஒரு என் மைண்டுக்குள்ள சொல்லி, அவர் என்னெல்லாம் இந்த சாபத்தை நீக்குவதற்கான வசனங்கள் எல்லாம் என்ன வேதத்துல எழுதிருக்கோ அந்த வசனங்கள்லாம் நான் சொன்னேன் டெய்லி. அதுல ஒண்ணுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதுல ஒரு வசனம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10 தடவை 20 தடவையாவது சமைக்கும் போது, குளிக்க போகும்போது, இல்ல மற்ற வேலைகள் எல்லா டயத்திலுமே நான் கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை வந்து, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினாலதானே சாபங்கள். அவர் சொன்னார், என்னுடைய ரத்தத்தினால் உங்களுடைய சாபங்கள்லாம் முறிஞ்சு போச்சு, உங்களுடைய சாபங்களை நான் ஆசீர்வாதமா மாற்றிட்டேன், ஆஹ் உங்களுடைய நீங்க பலனற்ற வியாதிகளெல்லாம் குணமாக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. எதனால? அவருடைய ரத்தத்தினால. அப்ப நான் என்ன சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் சரீரத்தில் இருக்கிற தைராய்டு பிரச்சனையை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என் சரீரத்துல இருக்கிற தைராய்டு பிரச்சனையை நான் சபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் சரீரத்துல இருக்கிற ரத்த குறைபாடு, அதாவது ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குல்ல, ரத்த குறைபாடையே நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசமா நான் சொல்லியிருப்பேன். ஒரு மாசமா ஒரு தடவை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் எப்பெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குமோ, எப்பெல்லாம் என் மனசு அதே எப்பெல்லாம் எனக்கு தைராய்டு இருக்குது, எப்பெல்லாம் எனக்கு ஹீமோகுளோபின் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வருமோ அப்பெல்லாம் இத சொல்லுவேன். அப்படின்னா எத்தோட நான் சொல்லியிருப்பேன்னு பாத்துக்கோங்க. மேக்சிமம் ஒரு 20 டேஸ் 20 டைம்ஸ் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு காலையில மதியானம் நைட்டு எப்படி நம்ம டேப்லெட் போடுவோமோ அதே போல இயேசுவின் தழும்புகளால் நான் சுயமா அந்த வசனம் பைபிள்ல இருக்கு. நமக்கு என்னைக்காவது எப்பயாவது நமக்கு வியாதி இருந்ததுன்னா இந்த வசனத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம குணமாயிடுவோம். இயேசுவின் தழும்புகளால், அவருடைய தழும்பு, அவர் சிலுவையில அடிபட்ட முன்பு அவருடைய தழும்புகள் இருந்துச்சுல, அந்த தழும்புகளால நமக்கு அவர் என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துட்டார், குணமாக்கிட்டார். நம்ம இன்னமும் வியாதியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம வியாதியில இருந்து சுகமாகணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம ஒரு நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சுகமாகிடுவோம். அப்ப அதை நம்ம என்ன பண்றோம், கன்ஃபஸ் பண்றோம், அறிக்கை செஞ்சுட்டே இருக்கோம். அதை வந்து நம்ம அந்த வசனத்தை சும்மா வேதத்திலே வச்சுட்டு இருக்காம அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அதை கொண்டு வரோம் நம்ம. ஓகேங்களா? சோ அப்ப அதை நான் என்ன பண்றேன், 3 வேளையும் மாத்திரை சாப்பிடுற மாதிரி 3 வேளை நான் என்ன பண்ண சொன்னேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன், இயேசுவின் தழும்புகளால் நான் தைராய்டிலிருந்து சுகமாகிவிட்டேன், இயேசுவின் தழும்புகளால் நான் ரத்த குறைபாடுலேருந்து நான் சுகமாகிவிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 3 முறை இதை சொன்னேன். அது மட்டும் இல்லாம 20 டைம்ஸ் ஒவ்வொரு நாளும், டெய்லியும் எவ்ரி டேவும் நான் 20 டைம்ஸ்க்கு மேல 20 டைம்ஸ் அப்படிதான், கணக்கும் கிடையாது. எப்பெல்லாம் எனக்கு ஐயோ நமக்கு தைராய்டு இருக்குன்னு எப்பெல்லாம் அந்த உணர்வு வருதோ, எண்ணம் வருதோ அப்பெல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தைராய்டு நோயை நான் சபிக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற தைராய்டு பிரச்சனையை நான் சபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் சரீரத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் பிரச்சனையை நான் சபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஜபிச்சுட்டே இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆன்ட்டி, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன பாப்பாவுக்கும் எங்க பொண்ணுக்கும் தைராய்டு தான்மா இருந்துச்சு, இது லைஃப் டைமா நீங்க மாத்திரை எடுத்துக்கணும். ஆமா ஆன்ட்டி, நான் கூட சொன்னேன், டாக்டர் கூட எனக்கு கூட சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன பண்ணலாம், இந்த மாத்திரை எடுத்துறதுக்கு சித்தாக்கு போகலாம், அங்க 3 மந்த்ஸ் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்பயும் எனக்கு மாத்திரை மேல எல்லாம், ஏன்னா நான் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டே மாத்திரையும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஜெபம் பண்ணி பட் ஆனா மாத்திரை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையின் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா சுகமாயிடுவேன் நம்பிக்கை இருந்துச்சு. சரி இவங்க சொல்றாங்க, இந்த மாத்திரை போடுறதுக்கு பதிலா இந்த மருந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் என்ன பண்ணேன், சோ அப்படிதானே நினைப்போம் எல்லாருமே. வந்து என்ன நினைப்போம், நம்மளுக்கும் எப்படியாவது சுகமாயிடும்னு சொன்னோம். ஆனா எனக்கு எப்படியாவது சுகமானாலும் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க சொன்னதுக்கும் சரி, ஒரு பெரியவங்க சொல்றாங்களே அப்படின்னு மதிச்சு நான் என்ன பண்ணேன், போனேன், சித்தா டாக்டர்கிட்ட போனேன். சரி அதுவும் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க பொண்ணுக்கு சித்தா மருந்து கொடுத்து 3 மாசத்துல சுகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை காட்டிலும் இயேசுடைய வல்லமை பெரிதானதுங்கிறது உண்மை. சோ அனுபவத்தை எல்லாம் காட்டிலும் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உண்மை மேலானது.
ஸோ அவங்க ஒரு பெரியவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சித்தா டாக்டர்கிட்ட போனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வெறும் TSH அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கீங்க, T3 T4 எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், போய் டெஸ்ட் எடுத்துட்டோம். டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டை காமிச்சா டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு தைராய்டு வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. தைராய்டு உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க தைராய்டு இல்லை உங்களுக்கு, நீங்க இனிமே மாத்திரை போட வேண்டாம், உங்க மாத்திரையை ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மாத்திரை வேற மருந்து சாப்பிடலான்னு தான் நம்ம வந்தோம். ஆனா அதே இப்போ ஒரு டாக்டர் வாயால சொல்லுவாங்களா, நீங்க இனிமே மருந்து சாப்பிட வேண்டாம்னு ஒரு டாக்டர் வாயால சொல்லுவாங்களா, சொல்ல வச்சாரு. அதுதான் ஆண்டவர். அனுபவங்களை காட்டிலும், மாத்திர மருந்துகளை காட்டிலும், எல்லா மனிதர்களை பார்க்கிலும், ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்தவர், மேலானவர், வல்லமை உள்ளவர்ங்கிறது தான் இயேசு கிறிஸ்து. சோ நீங்களும் அதை அதே போல் நீங்களும் விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசிச்சு நீங்க டெய்லியும் அவருடைய வார்த்தைகளை நீங்க உங்க வாயிலிருந்து அறிக்கை செய்யும் பொழுது, அதை நீங்க கன்ஃபஸ் பண்ணி நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க உயிர் கொடுத்து நீங்க உயிரடைய வைக்கும் போது, அந்த வார்த்தை உங்களுக்கு உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, உங்களை வியாதிகளிலிருந்து சுகப்படுத்தி, ஒருவேளை மரிக்க போராட்ட இருக்கிறீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு சுகப்படுத்த ஒரு புது ஜீவனை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங்கா கிட்டத்தட்ட 5 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா மாத்திரை சாப்பிடுறாங்க தான் தைராய்டுக்கு. ஆனாலும் சில பேருக்கு என்ன குணமாகல. ஆனா மாத்திரை நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லல. 20 days தான் சாப்பிட்டிருப்பேன், ஒரு 20 நாள் தான் சாப்பிட்டிருப்பேன். அந்த 20 நாள் சாப்பிட்ட மாத்திரை எனக்கு சுகப்படுத்தல. ஏன்னா 5 வருஷம் சாப்பிட்டவங்களா இருக்காங்க, இன்னமும் அவங்களுக்கு எல்லாம் சுகமாக்கல. அதுக்காக நான் அவங்களை தவறு சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கும் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. இல்ல இதே போல என்ன மாதிரி ஒரு தைராய்டு பிரச்சனையில பல வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு தடவை எவ்வளவு மாத்திரைகளை எவ்வளவு மருந்துகளை ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு முறை நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார். தைராய்டு வியாதி மட்டுமல்ல, எல்லா வியாதி உள்ளவர்களும் ஒருவேளை வருட கணக்கா நீங்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா, மாத்திரை மேல இருக்கிற நம்பிக்கை, மருந்துகளை மேல இருக்கிற நம்பிக்கைகளை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க வைக்கும் பொழுது, எப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வியாதியிலிருந்து சுகமாக வேண்டும் என்பதற்காக தான், அந்த சாபங்களை முறிப்பதற்காக தான் சிலுவை போனார். ஓகேவா? சோ அதை நம்ம உரிமை பாராட்டி, என் இயேசு கிறிஸ்து சாபத்தெல்லாம் முறிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதி பெற சொல்லி என்ன சபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 20 10 எப்பெல்லாம் அந்த வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதோ அப்பெல்லாம் இதை சொல்லி நீங்க சபிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வசனம் என்னென்னலாம் வேதத்துல வேற ஏதாவது வசனம் இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை சொல்லுங்க. இல்ல வசனம் தெரியலன்னா இல்லாட்டின்னு அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமான அந்த வசனமே மிகவும் வல்லமையானது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாகி விட்டேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் இந்த வியாதியிலிருந்து சுகமாக்கி விட்டேன், இயேசு சுகமாக்கி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நீங்க போய் ரிப்போர்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்ல பதில், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுமா? சப்பா மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பாராக ராஜா. யாரெல்லாம் வியாதியில இருக்கிறாங்களோ அவர்கள் உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அப்பா, மனிதர்கள் அப்பா சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாகுவதாக. எல்லா வியாதிகளையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் சபிக்கிறேன் அப்பா. இதற்காகத்தானே அப்பா நீங்க சிலுவைக்கு போனீங்க தகப்பனே. அந்த சிலுவையின் அதிகாரத்தை அப்பா, அந்த சிலுவையில் நீங்க தொங்குனப்பா, அந்த பாடுகளை நான் நினைவு கூர்ந்து தகப்பனே, சிலுவையில் தொங்குனப்பா நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்த சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம், எடுத்துக்கொள்கிற தகப்பனே. நீர் எங்களுக்காக சுகத்தை அப்பா சிலுவையை சம்பாதித்து வச்சிருக்கீங்கப்பா, வெள்ளன ஜீவனை சம்பாதித்து வச்சிருக்கீங்கப்பா. அதை நாங்கள் அப்பா இசப்பா எங்கள் மனிதர்களுக்காக நான் அதை அப்பா துதிக்கிற தகப்பனே. அதை அப்பா நான் உரிமை பாராட்டி நான் எடுத்து எங்கள் மனிதர்களுக்காக, எங்கள் மக்களுக்காக நாங்கள் பேசி தகப்பன ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அப்பா சுகத்தை நான் பேசுகிறேன் அப்பா, ஜீவனை நான் பேசுகிறேன் அப்பா. யாரெல்லாம் மரண தருவாயில் இருக்கிறார்களோ அப்பா, மரித்து போகிற நிலைமையில இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ICU வார்டுல இருக்கிறார்களோ விசேஷமாக அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஜீவன் உண்டாவதாக நான் ஜீவனை பேசுகிறேன் தகப்பனே. அப்பா வேதத்தில் இருக்கிறதை, ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து ஓடும் என்று எழுதியிருக்கிறப்பா. உண்மை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் புது ஜீவன் உண்டாவதாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துகிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.